5 வார்த்தைகள் பேசி முடிந்தாகிவிட்டது. 6வது வார்த்தை எல்லோருக்கும் சற்று களைப்பாக தான் இருக்கும். ஏனென்றால் நாம் மாம்சத்தில் இருக்கிறோம், களைப்பு இருக்கத்தான் செய்யும். எல்லா வருடமும் இதைத்தானே கேட்கிறோம் இல்லையா? ஆனால் நாம் கேட்கிற வார்த்தைகளின்படி நாம் நடக்கிறோமா, நடந்திருக்கிறோமா என்பதை நாம் யோசனை செய்து பார்க்க வேண்டும். மத்தேயு, மார்க்கு, லூக்கா இந்த 3 சுவிசேஷங்களிலும் இயேசு மகா சத்தமாய் கூப்பிட்டு ஜீவனை விட்டார் என்றும், யோவான் சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 28-30 வசனங்களிலே எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா! இந்த உலகத்தில் யாரும் முடிந்தது என்று சொல்லவில்லை, சொல்ல முடியவும் இல்லை. ஆண்டவர் பாருங்கள், எல்லாம் முடிந்தது என்பதை அவர் பார்க்கிறார். நாம் பிதா எனக்கு கொடுத்த எல்லா காரியங்களையும் நான் செய்து முடித்து விட்டேனா என்று அப்படியே பட்டியலிட்டு பார்க்கின்றார், மகிழ்ச்சி அடைகின்றார். அவர் முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். It is finished என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. The word of God finished. ஏசாயா 53 நாம் பார்க்கின்ற போது அநேக காரியங்களை அங்கே பார்க்க முடிகிறது. நேரம் சுருக்கமாக இருக்கிறபடினாலே நான் அவைகளை வாசிக்கவில்லை. யோவான் 17:4 ஆண்டவராகிய இயேசு சொல்கிறார், நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியையை செய்து முடித்தேன் என்றார். பிதா தனக்கு கொடுத்த கிரியையை செய்து முடித்தேன் என்று தைரியமாக இயேசு கிறிஸ்து சொல்கிறார். ஆனால் உலக ரீதியாக பார்க்கின்ற போது இந்த உலகம் முழுவதையும் தன்னுடைய குடைக்குள் கொண்டு வர வேண்டும், தன் ஆட்சியே உலகில் இருக்க வேண்டும் என்று சொல்லிய சர்வாதிகாரியான ஹிட்லர், இவர் 1789 ஏப்ரல் 20ஆம் தேதி ஆஸ்திரியாவில் பிறந்து ஜெர்மனியின் சர்வாதிகாரியாக உயர்ந்து அந்த நாசிக்க கட்சியை வழிநடத்தி 2ஆம் உலகப் போர் உண்டாவதற்கு காரணமே இந்த ஹிட்லர் தான். இவர் 60 லட்சம் யூதர்களை கொன்று குவித்தார் என்று வரலாறு சொல்கிறது. அவருக்கு இன்னும் ஒரு ஆசை இருக்கிறது. 60 லட்சம் கொன்றது மட்டும் போதாது, இந்த யூத ஜனங்களை உலகத்தில் இல்லாமல் முற்றிலும் அழிப்பேன் என்ற ஒரு உறுதிமொழி எடுக்கிறார். எனவே இவருடைய வாழ்விலே ஒரு நிகழ்வு நடக்கிறது. யூதர்களை அழித்துவிட வேண்டும் என்று நினைக்கிறார். ஆனால் அவருடைய 56வது வயதிலே அவர் தற்கொலை செய்து கொள்கிறார். தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட விரக்தி காரணமாக தற்கொலை செய்து கொள்கிறார். இவர் நினைத்த காரியங்களை செய்து முடிக்க முடியவில்லை. மாறாக இவர் தன்னுடைய வாழ்வை முடித்துக் கொண்டார். நான் வேதத்தின்படி பார்க்கின்ற போது மோசே இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி வனாந்தர வழியாக வழிநடத்தி வருகிறார். கானானிலே கொண்டு சேர்க்க வேண்டும், ஆனால் முடியவில்லை. நாம் எஸ்தர் புத்தகத்திலே பார்க்கின்ற போது அகாஸ்வேரு ராஜா காலத்திலே ஆமான் என்பவன் இந்த மொர்தெகாய்க்காக இருக்கிற இந்த இஸ்ரவேல் ஜனங்களை, அதாவது யூத ஜனங்களை அழித்து விட வேண்டும் என்று கங்கணம் கட்டிக் கொண்டிருக்கிறான். எனவே அவன் மொர்தெகாய்க்கு விரோதமாக, எஸ்தருக்கு விரோதமாக நடந்து அவன் மொர்தெகாயை எப்படியாவது தூக்கிலிட வேண்டும் என்று ஒரு தூக்கு மரத்தை கொண்டு பண்ணுகிறான். அவன் என்ன நினைக்கிறான்? மொர்தெகாயை நான் இந்த இடத்திலே தூக்கிலிடுவேன். ஆனால் என்ன நடந்தது? எந்த மரத்தை அவன் உண்டு பண்ணினானோ அந்த தூக்கு மரத்திலே அந்த ஆமானும் அவனுடைய குமாரர்களும் தூக்கிலிடப்பட்டார்கள். அவன் நினைத்த காரியங்களை அவனால் செய்து முடியவில்லை. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் 3 காரியங்களை சுருக்கமாக
செய்து முடித்த காரியங்களை நாம் வேதத்தின் அடிப்படையிலே பார்க்கிறோம். ரோமர் 13:10 அன்பு நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாய் இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றி முடித்தார். இது தலைப்பின் கீழ் ரோமர் 13:8 சொல்லியிருக்கிறது, பிறனிடத்தில் அன்பு கூறுகிறவன் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறான். இயேசு எல்லோரிடத்திலும் அன்பு கூர்ந்து நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றி முடித்தார். நியாயப்பிரமாணத்தை கேட்கிறவர்கள் அல்ல, வேதம் சொல்கிறது, நீங்கள் நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிறவர்களாக இருக்கிறீர்களானால் நீதிமான்களாக்கப்படுவீர்கள். அல்லேலூயா. நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட வேண்டுமானால் வேத வாக்கியங்களின்படி நடக்க வேண்டும். வேத வாக்கியங்களை கேட்பது மட்டுமல்ல, இல்லையா? நாம் எத்தனை ஆண்டுகள் இந்த இடத்திலே வந்து 7 வார்த்தைகளை கேட்டிருக்கிறோமே, நாம் எத்தனை பேர் அந்த 7 வார்த்தைகளுக்கு கீழ்பட்டிருக்கிறோம்? சிந்தனை செய்து பார்ப்போம். நாம் தேவனுடைய பிள்ளைகளாக மாறி இருக்கிறோமா? ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்து முடித்தாரே, நான் என் பிதாவின் என் அப்பா இயேசு சொன்ன போது நான் செய்கிறேனா, மற்றவர்களுக்கு மன்னிக்கிறேனா, மற்றவர்கள் மீது அன்பு கூறுகிறேனா என்று கேள்வி கேட்டு பாருங்கள். மத்தேயு 5:17 சொல்லியிருக்கிறது, நான் நியாயப்பிரமாணங்களையும் தீர்க்க தரிசனங்களையும் அழிக்கிறதற்கல்ல நிறைவேற்றுவதற்கே வந்தேன் என்று இயேசு கூறினார். அல்லேலூயா. அழிப்பதற்கு வரவில்லை, அவர் நிறைவேற்றுவதற்கு வந்தார். இரண்டாவதாக பார்க்கின்ற போது பிசாசின் கிரியைகளை அவர் அழித்து முடித்தார். நான் பார்க்கின்ற போது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்காக ஆவியானவராலே மனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார் என்று மத்தேயு 4ஆம் அதிகாரத்திலே 1 முதல் 11 வசனங்கள் வாசிக்கின்ற போது புரியும். பிசாசானவன் அவரை சோதிக்க வேண்டும் என்று அவன் அங்கே செல்கிறான். ஆண்டவர் 40 நாட்கள் முடிந்து விட்டது, பசி ஏற்படுகிறது. அவன் ஒவ்வொன்றாக கேட்கிறான். இது பிசாசு என்ன செய்கிறான் பாருங்கள், அதிகமாக வசனங்களை அவன் அறிந்து வைத்திருக்கிறான். எனவே ஆண்டவரிடத்திலே அவன் சாதாரணமாக ஒன்றும் அவனால் ஜெயிக்க முடியவில்லை. அவன் ஒவ்வொன்றாக கேட்கிறான், நீ தேவனுடைய குமாரனேயானால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும். ஏனென்றால் அதற்கு ஆண்டவர் பிரதித்திரமாக அவருக்கு ஒரு பதிலை சொல்கிறார், மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அல்லேலூயா. தேவன் என்னென்ன வார்த்தைகளை நமக்கு கொடுத்திருக்கிறாரோ அந்த வார்த்தைகளின்படி நாம் நடக்கின்ற போது நாம் பிழைப்போம் என்பது உறுதி. இப்படியாக அவன் 3 காரியங்களை கேட்டு முடிக்கிறான். கடைசியாக அவன் இயேசு சொல்லுகிறார், அப்பாலே போ சாத்தானே. அல்லேலூயா. அப்பாலே போ சாத்தானே என்று சொல்லி அவனை துரத்தினார். இன்னும் சத்துருவானவன் குடும்பங்களிலே கொண்டு வருகிற பிரச்சனைகளை தைரியமாக எதிர்கொள்ள நமக்கு முடிகிறதா? அப்பாலே போ என்று சொல்வதற்கு நமக்கு கடவுள் பலம் தந்திருக்கிறாரா இல்லையா? நாம் பிசாசை பார்த்து அப்பாலே போ என்று சொல்லுவோமானால் அவன் அகன்று போய் விடுவான். அவனை கண்டு பயப்படுவோமானால் அவன் அங்கேயே குடியிருந்து விடுவான். எனவே தேவஜனங்களே, இப்படியாக பிசாசின் கிரியைகளை அவர் செய்து முடிக்கிறார். கெத்செமனே தோட்டத்திலே அவர் ஜெபிக்க செல்கிறார். அப்போது அவருடைய வேர்வைகள் இரத்தத்தின் துளிகளாக மாறுகின்றது. இப்போது அவர் சோர்வடைகிறார். என்னுடைய ஆத்மா மரணத்துக்கு ஏதுவாக துக்கப்படுகிறது என்கிறார். அவரே சொல்கிறார். ஏனென்றால் அவர் எதில் இருக்கிற மாம்சத்தில் இருக்கிறார். அந்த மாம்சத்தில் இருக்கிறபடினாலே நம்மை போல அவருக்கும் எல்லா பாடுகளும் இருக்கிறது. எல்லாவற்றையும் உணர முடிகிறது. தாகமாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். தண்ணீர் வேண்டும் என்கிற ஒரு காரணத்துக்காக இல்லையா? அவர் உணர முடிகிறது. இப்போது அவருக்கு இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க பாருங்கள். கடைசியாக சொல்லுகிறார், இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கள் பாருங்கள். சோதனை காலம் எப்படி இவர் அதற்காகவே வந்தார். பிதா அதற்காகவே அவரை அனுப்பி இருக்கிறார். அவரால் தாங்க முடியவில்லை. பாடுகள், கஷ்டங்கள் பிசாசு எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறார். இவர் எப்போது சிலுவை மரணத்தை ஏற்காமல் இவர் தோல்வி பெறுவார். இவர் சிலுவையிலே தோல்வி பெற்றால் பிசாசானவன் ஜெயம் பெற்று விடுவான். எனவே நான் சிலுவை நமக்கு ஜெயத்தை கொடுத்தது. அல்லேலூயா. எனவே அந்த இடத்திலும் அவர்
சித்தத்தின்படி அல்ல அப்பா, உங்க சித்தத்தின்படி நடக்கட்டும் என்று மறுபடியும் ஒப்பு கொடுக்கிறார். அது ரெண்டு இடத்துல சொல்லியிருக்கிறது. மத்தேயு 4:11 தேவதூதர்கள் வந்து இயேசுவுக்கு பணிவிடை செய்தார்கள். லூக்கா 22:43 வானத்திலிருந்து தூதன் தோன்றி இயேசுவை பலப்படுத்தினார். பாருங்கள், சோர்வுகள் நீங்கும்படியாக இயேசுவை தூதர்கள் வந்து பலப்படுத்துகிறார்கள். இப்போது மீண்டும் அவர் பலனடைகிறார். அவர் சிலுவையிலே வெற்றியை திரட்டினார். மூன்றாவதாக பார்க்கின்ற போது மீட்பின் முழு கிரயமும் நிறைவேற்றி முடிந்தது. யோவான் 4:34 இயேசு சொல்கிறார் சீசர்கள் நோக்கி, நான் என்னை அனுப்பினருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனமாய் இருக்கிறது. அவருடைய பிதா என்னை என்ன நோக்கத்தோடு அனுப்பினாரோ அதை செய்து முடிக்க வேண்டும். நான் முடிக்காமல் போனால் சாத்தான் வெற்றி கலந்து விடுவான். எனவே அதை முடிக்க வேண்டும் என்பதே என்னுடைய போஜனமாக இருக்கிறது என்று கூறுகிறார். யோவான் 17:4 பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படி எனக்கு நீர் நியமித்த எல்லாவற்றையும் செய்து முடித்தேன். அல்லேலூயா. எல்லாவற்றையும் செய்து முடித்தேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரால் சொல்ல முடிந்தது, மற்றவர்களால் சொல்ல முடியவில்லை. வெள்ளாட்டுக்கடா, இளங்காளை இவைகளுடைய ரத்தத்தினால் அல்ல, தம்முடைய சொந்த ரத்தத்தினாலே நித்திய மீட்பை உண்டு பண்ணி முடித்தார் என்று எபிரேயர் 9:12 நமக்கு தெளிவாக சொல்லியிருக்கிறது. எனவே அவர் தம்முடைய சொந்த ரத்தத்தினாலே நம்மை மீட்டிருக்கிறார். இனிமேல் நாம் ரத்தம் சிந்த வேண்டியதில்லை, நாம் அழ வேண்டியதில்லை. அவர் பின்னால் வந்தவர்களை பார்த்து சொன்னார், நீங்கள் எனக்காகவும் எனக்காக அழ வேண்டாம், உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்று சொல்லி என்ன என்று அறியாது அழுது கொண்டிருக்கிறோம். கல்வாரியிலே இயேசு அடிக்கப்பட்டாரே, ரத்தம் சிந்தினாரே, ஐயோ என்று கதறிக் கொண்டிருக்கிறோம். அதல்ல, எதற்காக அவர் அந்த பாடுகளை பட்டார்? உனக்காகவும் எனக்காகவும். எனவே நாம் நமக்காகவும் நம்முடைய பிள்ளைகளுக்காகவும் நாம் அழ வேண்டும், அவர்களை சீர்படுத்த வேண்டும், அவர்களை நல்வழிப்படுத்த வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னதைப் போல நாமும் நம்முடைய அப்பா, நம்முடைய பெற்றோர்கள் சொல்லுகிற காரியங்களை நாம் முடிக்கிறவர்களாக இருக்கிறோமா? சிந்தனை செய்து பாருங்கள். தொடர்ந்து நாம் இன்று பார்க்கின்ற போது முடிவு என்பது ஒரு முடிவு அல்ல, அது ஒரு புதிய ஆரம்பம். 2 தீமோத்தேயு 4:7 யாராவது படிங்கள். 2 தீமோத்தேயு 4:7. நல்ல பவுல் சொல்லுகிறார், நான் நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் என்று அவர் வெற்றி முழக்கமிடுகிறார். தொடர்ந்து பார்க்கின்ற போது 2 தீமோத்தேயு 4:8 சொல்கிறார், நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது, நீதி உள்ள நியாயாதிபதியாக கர்த்தர் அதை எனக்கு வரும் நாளிலே தந்தருவார். நம்மால் அப்படி சொல்ல முடிகிறதா? நீதியின் கிரீடத்தை நாம் பெற்றுக் கொள்வோமா? பாருங்கள், அவர் பவுல் சொல்கிறார், எனக்கு நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது, அவருடைய வருகையிலே நான் நீதியின் கிரீடத்தை பெற்றுக் கொள்வேன் என்கிறார். எனவே நாம் புதிய வீடுகளை கட்டி முடித்து நம்முடைய பிள்ளைகளுக்கு திருமண காரியங்களை செய்ய வேண்டும். கட்டி முடிப்பது ஒரு புதிய காரியத்தில் தொடக்கமாக இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் எல்லாத்தையும் செய்து முடித்து மரித்து அது ஒரு புதிய ஆரம்பம். அவர் உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. உயிர்த்தெழுந்து அவர் மறுபடியுமாக நம்மை அழைத்து சென்ற வருவேன் என்று சொல்லியிருக்கிறார். எனவே நம்முடைய முன்பாக இப்போது 3 காட்சிகளை நீங்கள் மனக்கண் முன்பாக நிறுத்திக் கொள்ளுங்கள். நடுமரத்தில் தொங்கிய அந்த கனி ஏதேன் தோட்டத்திலே, நடுமர சிலுவையிலே தொங்கிய இயேசு, நடுவானிலே எக்கால சத்தத்தோடு வருகிற இயேசு. இந்த 3 காட்சிகள் இவை 2